Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 40:2. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலுமிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி என்பதே இன்றைக்கான வாக்குதத்தமாகும். எவ்வளவு அருமையான நிச்சயம் இது! என்னை விழுங்கக்கூடிய உளையான சேற்றிலும் ஆழமான குழியிலும் இருந்து கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தார் என்று சங்கீதக்காரன் கூறுகிறான். கர்த்தர் நம்மை தூக்கி எடுக்கிறவர் மட்டுமல்ல, தூக்கி எடுத்து நம்மை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து கன்மலையின் மேல் நிறுத்துகிறார். ஆழமான பாதாளத்திலிருந்து தூக்கி எடுத்து உன்னதங்களுக்கு, உயர் ஸ்தலங்களுக்கு உயர்த்துகிறார். வேதாகமத்தில் யோசேப்புக்கும் எரேமியாவுக்கும் இப்படி நடந்தது. எதிர்காலத்தை குறித்து யோசேப்பு தீர்க்க தரிசனமாக கூறியதை கேட்டு கோபமடைந்த அவன் சகோதரர்கள் அவனை குழிக்குள் போட்டனர். அவனும் அவனோடு கூட அவனுடைய சொப்பனங்களும் செத்து போக வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். ஆனால் தேவன் தம்முடைய வல்லமையினால் அவனை குழியிலிருந்து மீட்பதற்கு ஏற்பாடு செய்தார். அதே போன்று எரேமியா எருசலேமின் ராஜாவும் ஜனங்களும் உலகத்தின் பொல்லாங்கை வழிபடுவதை தவிர்த்து கர்த்தரிடம் திரும்ப வேண்டும் என்று எச்சரித்தான். நீங்கள் கர்த்தரண்டை திரும்பாவிட்டால் விரோதியான பாபிலோன் ராஜா வந்து உங்களை அடிமையாக பிடித்து கொள்வான் என்றான். ஆனால் நீதிக்கான தேவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்திய அவனை அவர்கள் வெறுத்தனர். அவன் செத்து போகும்படி உளையான கிணற்றுக்குள் அவனை போட்டனர். ஆனால் தேவன் தம்முடைய வல்லமையினால் எரேமியாவை தூக்கி காப்பாற்றி அவனுக்கு கொடுத்த தம்முடைய வாக்குதத்தத்தை நிறைவேற்றினார். பிரியமானவர்களே, தேவன் உங்களுடைய தாழ்விலே உங்களை நினைத்து உங்களை உயர்த்துகிறவர். யோசேப்பை அவருடைய சொந்த சகோதரர்கள் குழியிலே தூக்கி போட்டார்கள். யோசேப்பு குழியிலே போடும்படி அழைக்கப்பட்டவர் அல்ல, எகிப்துக்கு அதிகாரியாய் உயரும்படி அழைக்கப்பட்டவர். கர்த்தர் உயர்த்த நினைக்கும் போது அதை யாராலும் தடுக்கவே முடியாது. பிரியமானவர்களே, பொல்லாத மனுஷன் உங்களை படுகுழியிலே தள்ள முயற்சிக்க கூடும். கர்த்தருடைய கரத்தை நோக்கி பாருங்கள். அவர் உங்கள் சத்துருக்கள் நினைத்திராத அளவு மேன்மையாய் உயர்த்தி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உளையான சேற்றிலிருந்து எடுத்து உங்களை கன்மலையின் மேல் நிறுத்தியிருக்கிறார். நீங்கள் கன்மலையாகிய கிறிஸ்துவிலே வாசம் பண்ணுகிறீர்கள். ஏசாயா 42:11 சொல்லுகிறது, கன்மலைகளிலே குடியிருக்கிறவர்கள் கெம்பீரித்து பர்வதங்களின் கொடிமுடியிலிருந்து ஆர்ப்பரிப்பார்களாக. கர்த்தர் உங்களை உயர்த்தும் போது மனுஷருக்கு மேலாக மட்டுமல்ல, தேவ தூதர்களுக்கு மேலாகவும் உயர்த்துவார். பலமுள்ள தேவ தூதர்களை எல்லாம் உங்களுக்கு பணிவிடை ஆவிகளாய் கொடுக்கிறார் என்றால் உங்களுடைய உயர்வு எவ்வளவு பெரிய உயர்வு என்பதை சிந்தித்து பாருங்கள். மட்டுமல்ல, உங்களை உயர்த்துகிற ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துகிறார். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். உங்கள் வாழ்க்கையானது பயங்கரமான குழியில் சிக்கியிருப்பதாகவும் தொடர்ந்து முன்னேற முடியவில்லை என்றும் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? ஒருவேளை அடிமைத்தனங்கள், பாவங்கள், கடன்,
கடன், ஆரோக்கிய குறைபாடு இவற்றோடு நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். அவற்றின் கட்டானது அறுக்க முடியாதது போல் தோன்றலாம். நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பதாக உணர்ந்து களைத்து போய் யார் என்னை தூக்கி எடுப்பார்கள் என்று கேட்பீர்களானால், உங்கள் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி உங்கள் அடிகளுக்கு உறுதியான அஸ்திபாரத்தை அமைப்பதாக தேவன் வாக்கு பண்ணுவதை நினைத்து கொள்ளுங்கள். தேவனால் பயங்கரமான குழியிலிருந்து உங்களை தூக்கி எடுக்க முடியும். பாவம், தோல்வி, பயம் என்று நீங்கள் எதில் மூழ்கியிருந்தாலும் உங்களை தூக்கி எடுத்து உங்கள் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்த ஆண்டவர் ஆயத்தமாயிருக்கிறார். உங்கள் அடிகள் உறுதிப்படுத்தப்படும். ஆகவே விழுந்து விடுவோமோ அல்லது அழிக்கப்படுவோமோ என்று நீங்கள் பயப்பட தேவையில்லை. நம் தேவன் நம்மை ரட்சிக்கிறவர் மட்டுமல்ல, நம்மை நிலைநிறுத்துகிறவருமாய் இருக்கிறார். வாழ்வின் புயல்கள் நம் அஸ்திபாரத்தை அசைத்தாலும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவாகிய உறுதியான கன்மலையை கொடுக்கிறார். தாவீது தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார் என்று கூறுகிறான். நாம் பலவீனமாக இருக்கும்போது ஆண்டவர் தம் செட்டைகளுக்குள் நம்மை மறைத்து கொள்கிறார். நாம் பயப்படும் போது நம்முடைய சூழ்நிலைகளுக்கும் மேலாக நம்மை உயர்த்துகிறார். யோனா கடலின் ஆழத்தில் மூழ்கிய போது பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன். பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர் என்று முறையிட்டான். தேவனுடைய இரக்கம் அடைய முடியாத அளவுக்கு எந்த குழியும் ஆழமானதல்ல. பிரியமானவர்களே, யோனாவை மீட்ட அதே தேவன் நிச்சயமாகவே உங்களையும் தூக்கி எடுப்பார். என்றும் உங்களை பயத்திலிருந்து தூக்கி எடுப்பதற்காக ஆண்டவர் தம் பலத்த கரத்தை நீட்டுகிறார். கடனில், இழப்பில், நம்பிக்கையின்மைக்குள் சிக்கி இருப்பதாக நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னும் உங்களுக்கானவற்றை செய்து முடிக்கவில்லை. நித்திய கன்மலையாகிய அவர் உங்களுக்காக ஸ்திரமாக நிற்கிறார். அவர் உங்கள் கைகளின் பிரயாசத்தை வாய்க்க பண்ணுவார். உங்கள் வேலையை ஆசிர்வதிப்பார். புதிய உயரங்களுக்கு உங்களை உயர்த்துவார். ஆண்டவர் ஆசிர்வதிக்கும் போது எந்த மனுஷனாலும் சபிக்க இயலாது. அவர் உயர்த்தும் போது யாராலும் உங்களை கீழாக பிடித்து வைத்துக் கொள்ள முடியாது. என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்துவார் என்ற வாக்குத்தத்தத்தை இன்று பற்றி கொள்ளுங்கள். அற்புதங்களை எதிர்பாருங்கள். ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை, வியாபாரத்தை, பொருளாதாரத்தை ஆசிர்வதிப்பார். நீங்கள் வேலைக்காக, பதவி உயர்வுக்காக, பணியிட மாறுதலுக்காக, விசாவுக்காக ஜெபித்து கொண்டிருந்தீர்களானால் ஆண்டவர் ஏற்ற வாசலை திறப்பார். அவரை நம்புங்கள். அவரது பலத்த கரம் எப்போதும் இல்லாத வண்ணம் உங்களை உயர்த்துவதை காண்பீர்கள். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, நீர் கொடுத்துள்ள அருமையான வாக்குத்தத்தத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை அழிவின் குழியிலிருந்து தூக்கி எடுத்து எனக்கு செழிப்பையும் சுகத்தையும் வெற்றியையும் பாவத்திலிருந்து விடுதலையையும் தருவீராக. என்னை கன்மலையின் மேல் நிறுத்தி வரும் நாட்களில் என் அடிகளை உறுதிப்படுத்துவீராக. எனக்கு கன்மலையாகவும் உறுதியான அஸ்திபாரமாகவும் இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். கடனிலும் பயத்திலும் நான் சிக்கி தவிக்கும் போது என்னை தூக்கி எடுத்தருளும். நம்பிக்கை இழக்கும் போது என்னை தேற்றி எனக்கு புது பலனை தாரும். பயம், தோல்வி, வெட்கத்தின் குழியிலிருந்து என்னை விடுவித்தருளும். என் கையின் பிரயாசங்களை ஆசிர்வதித்து என்னை செழிக்க பண்ணும். புதிய வாய்ப்புகளுக்கான
மேன்மையான பதவி உயர்வுக்கான வாசல்களை திறந்தருளும். பொருளாதார ஸ்திரத்தன்மையை தாரும். நான் இழந்தவற்றை திரும்ப தந்தருளும். என் குடும்பத்துக்கும் சந்தோஷத்தை கொண்டு வாரும். என் வியாபாரம் செழிப்பதாக. என் வேலை பாதுகாக்கப்படுவதாக. உம்மை நேசிக்கிறவர்களுக்கும் நேசியாதவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆமென்.